இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு வீட்டை ஒரு சின்ன பாட்டி நான் அவையிற்கு ஒரு எனது முறைப்படி நான் ஒரு பிரியாணி செய்து காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். நான் இப்போ சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. அதுக்கு ஒரு 3 செகண்ட் எண்ணெய் விட்டு இப்போ கொதிக்கட்டும். நான் இப்போ வெங்காயம் அதுக்கு வெட்டி வச்சிருக்கிறேன். இஞ்சி உள்ளி வந்து இதுக்கெல்லாம் நான் இந்த உரலில் போட்டு பிடிச்சி வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதுக்கு கராம்பு 4 கராம்பு போடணும். கொஞ்சம் கருவாய்ப்பட்டை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செய்கிற பிரியாணி கரவாக போடுங்க. கருவாப்பட்டை, கொஞ்சம் ஏலக்காய் நான் கொஞ்சம் அடிச்சும் போகிறேன். நடிச்சு போட்டு கொஞ்சம் 4 ஏலக்காய் போடுங்க. போட்டுட்டு பிரியாணி இலை வந்து ஒரு 4 இலை போடுங்க. பொரியட்டும். பிரியாணி பொரியக்க நான் வெட்டி வச்ச வெங்காயம் இதுக்கு போடுங்க. வெங்காயம் பொரியட்டும். அரைக்கரண்டி உப்பு போடுங்க. இப்போ இது வந்து வெங்காயம் வதங்கிட்டுது. நான் இப்போ இதுக்குள்ள வெட்டி வச்ச தக்காளி பழத்தை நான் போட போகிறேன். போடுங்க. வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் போட்டு நான் பிடிச்சி வச்சிருக்கிற இஞ்சியையும் போட போகிறேன். இஞ்சியையும் ஓட சேர்த்து நான் இப்படியே வதங்க விட போகிறேன். இதையும் சேர்த்து ஓட வதங்குவாங்க. மூடி விடுவோம். இப்பொழுது எல்லாம் வதங்கிட்டு இந்த நேரம் நீங்கள் வச்சியை போடுங்க. போடுங்க. கிளறி போட்டு மூடி போட்டுங்கோ. அவிஞ்சு வச்சுட்டு அவிஞ்சாப்போல் நாங்கள் மசாலா தூள்களை போடுவோம். வச்சு இப்படி தண்ணி விட்டு வரையில நாங்கள் பிரியாணி மசாலா தூள் பேக்கெட்டுகளை போட்டுட்டு இதுக்கு உரப்புக்கு நான் கொஞ்சம் கறி பவுடர் சில்லி கறி பவுடர் மிளகாத்தூள் கொஞ்சம் போடப்பட்டேன். கொஞ்சம் உரப்பு வந்துட்டு மிளகாய்த்தூள் கறி மிளகாய்த்தூள் 2 கரண்டி போடுங்க. போட்டு இதை அப்படியே தூள் மணம் போக இதை நாங்கள் அவிய விடுவோம். இப்பொழுது கச்சி வந்து ஓரளவு அரைப்பழம் அவிஞ்சு தண்ணி விட்டுட்டுது. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கழுவி ஊற வச்சிருக்கிற இந்த அரிசியை நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இந்த இதுக்கு டபுள் மடங்கு தண்ணி உங்களோட அரிசி என்ன மாதிரின்னு பார்த்துட்டு அதுக்கு அளவான இதுக்கு நான் இதே அளவு 2 மடங்கு தண்ணி நான் விட்டு அவிய விட போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து உப்பையும் போட்டு அவிய விடுங்க. மறுபடியும் அரிசி எல்லாத்தையும் போடுறேன். விட்டுட்டு கிளறி போட்டு இதுக்கு நீங்கள் தண்ணி நான் மஞ்சள் போட்டு தான் பச்சி அவிய வச்சேன். நான் பிரட்டி வச்சேன். இதுக்கு நான் ஒரு இந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சள் பவுடர் போடணும். ஒரு 1/2 கரண்டி மஞ்சள் போடணும். கொஞ்சம் கலராக இருக்கும்.
போட்டுட்டு எங்களுக்கு தண்ணியை விட்டுட்டு அவிய விடணும். அரிசி இந்த தண்ணி அளவு தண்ணி விடுவேன். இன்னும் இதே அளவு ஒருக்கா தண்ணி விட்டால் தான் இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடும். இது வந்து சரியான இது அளவாக இருக்குது. இப்போ அதே அளவு தண்ணி திருப்பி விடுவாங்க. விட்டுட்டு கிளறி போட்டு உங்களுக்கு இப்படியே நீங்கள் பொரிய விடுங்க. நான் இந்த சோறுக்கு அளவான உப்பு போடக்கூடாது. நான் ஒரு வரண்டி உப்பு போடுறேன்னு என்ன மசாலாவிலையும் உப்பு இருக்கிறதுல கணக்கு உப்பு போடக்கூடாது. இதை மூடி அடைய விடுங்க. அடுப்பை கூட்டி விடுறேன். தண்ணி கொஞ்சம் கொதி வரைக்கல நான் ஒரு சிம்மில் விட்டால் அது அப்படியே அரிசி உரிய செடியாக இருக்கும். அரிசி கொஞ்சம் புதினாவில் வந்து மீன் லீவ்ஸ் கொஞ்சம் பிரியாணி அவிக்கீங்க மேலே கொஞ்சம் போட்டு விடுங்க, வாசனையாக இருக்கும். மல்லி இலையும் இதே மாதிரி கொஞ்சம் போட்டு விடுங்க. இப்போ நான் மல்லி இலையும் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இப்படியே மேலே தூவி விடுங்க. அவியட்டும் சேர்ந்து இட்லியும் போடுவோம். இப்படி மூடி நாங்கள் இதை அப்படி ஆவிய விடுவோம். இதுக்கு நான் ஒரு கரண்டி தயிரும் விட்டுருக்கிறேன். நான் மறந்து போனேன் முதலோட ரச்சிக்கு கொஞ்சம் தயிரும் விட்டேன். நான் முதலைய பிரட்டி வைக்கல, உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ரச்சியை மஞ்சள் தூள் உப்பும் போட்டு கொஞ்சம் தயிரும் விட்டு பிரட்டி வச்சேன் நான் ராத்திரியே. அப்போ அதையும் நான் போட்டு சொல்லல. இப்போ மூடி நாங்கள் இதை எல்லாத்தையும் நாங்கள் இப்போ எல்லாத்தையும் அவிய விடுவோம். இப்போ நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். நான் கொஞ்சம் கிளறிட்டேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் விட்டுருப்பேன். எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. இதில் நாங்கள் இதை அப்படியே நிப்பாட்டி விட்டோம்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் வைக்கையில் அது தண்ணியெல்லாம் முருகிடும். பிரியாணி தயாராகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி எல்லாம் அரிசி வகை பிரியாணி ரெடி. இது நான் கொஞ்சம் குறைவாக செய்தேன். நான் இருந்தால் பிள்ளைகளுக்கு செய்தபடியாக பிள்ளைகளுடைய ஒரு பாட்டி, அதனால் நான் கணக்க உரைப்பு போடவில்லை. இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டுது. நான் இந்த அரிவைகளுக்கு டிக்கா மசாலா ஒன்று செய்தேன். பால் விட்டு கொதிக்க வச்சு கொண்டிருக்கேன். கொஞ்சத்தில் வெறும் இந்த கறியும் ரெடி ஆகிடும். அப்படியே மூடி நான் அப்படியே குறைஞ்ச வக்கையில் நான் இதை செய்து கொண்டிருக்கேன்.